ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்றக்குரிய திங்ஸ் தாங்க. நான் மொத்தம் வந்து 11 வகையான பொருள் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா வெந்தயத்துல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏலக்காய், மிளகு, இது பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃபைபர் இருக்குங்க. நீங்க நேச்சுரலா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஃபைபர் அதிகமா உள்ள பொருளை வந்து நம்ம அதிகமா சாப்பிடணும். ஃபைபர் அதிகமா இருக்கிற பொருள்ல சியா சீட்ஸும் ஒண்ணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் சீட்ஸ், இதை வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. இதுல ஒமேகா 3 அதிகமா இருக்கு. இதுல ஃபைபரும் அதிகமா இருக்குங்க. நம்ம நிறைய சாப்பிட்ட திருப்தி இந்த ஃபிளக்ஸ் சீட்ஸுக்கு இருக்குங்க. அதனால நம்மளுக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணாது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ஜங்க் ஃப்ரூட் சாப்பிடணும்னு தோணவே தோணாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூசணி விதைங்க. இதையும் அதே குவான்டிட்டி அளவு தான் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம ஆலிவ் விதை, சியா சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிற அளவுக்கு தான் இந்த பூசணி விதையும் எடுத்துக்கணும். இதுலயும் அதிகப்படியான வெயிட் லாஸ் பண்றதுக்குரிய சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி விதை. இது நீங்க எல்லா கடைகள்லயுமே கிடைக்குங்க. நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னாலும் கிடைக்கும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கிராம்பு. உடம்புல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கும் கிராம்பு ரொம்ப முக்கிய பங்குங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பட்டை. இந்த பட்டையை வெயிட் லாஸ் பொடியில நம்ம சேர்க்கறதுனால நம்மளோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கு எடுத்துக்கிறேங்க. இந்த சுக்கு வந்து நம்மளோட இஞ்சி வந்து ட்ரை ஆக்குறது தான் சுக்கு. இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நம்ம பச்சை இஞ்சி சேர்க்காம இப்படி சேர்க்கறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொள்ளு. இந்த கொள்ளு வந்து நம்மளுக்கு நல்ல உடம்பு குறைக்கிறதுக்கு பயங்கரமா எஃபெக்ட கொடுக்குங்க. ஏன்னா இந்த கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே நம்ம உடம்பு குறையிறப்ப இந்த கொள்ளை வந்து இந்த பொடியில சேர்த்தோம்னா இன்னும் ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். நம்ம சின்ன சீரகம் எடுத்ததை விட நான் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேங்க. கருஞ்சீரகம் இன்னும் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு. அதுக்கடுத்து ஓமம் எடுத்திருக்கேன். இது நம்ம சாப்பிட்ட பொருளை டைஜஷன் ஆகிறதுக்கு ஓமம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த ஓமம் வந்து மிகப்பெரிய பங்காற்றுதுன்னே சொல்லலாம். இப்ப இத்தனை பொருளையும் நம்ம என்ன செஞ்சிடணும்னா வறுத்து நம்ம அரைக்கணும். ஏன்னா நம்ம 1 மாசத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த வெயிட் லாஸ் பொடி நீங்களும் செஞ்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு செய்ய இஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எங்க கிட்ட வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஆர்டர் புக் பண்ணுங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம வறுத்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒவ்வொரு பொருளா நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல குட் ரிசல்ட் கொடுக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எந்த வித சைடு எஃபெக்ட் பொருளும் கிடையாது. எல்லாமே ஆர்கானிக் பொருள் தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்களே வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து வண்டு கிண்டு எதுவுமே வைக்காதுங்க. அதனால லைட்டா சூடாக்குனா போதும். ரொம்ப வறுக்கணும்லாம் இல்ல. இதை லைட்டா சூடாக்குறப்ப இதோட ஸ்மெல் நல்லா வரும். இது பாத்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 1/2 கிலோ வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும். நம்மளுக்கு காலையிலைக்கும் நைட்டுக்கும் சாப்பிட்டாலே 1 மாசத்துக்கு வரும். இதை வந்து பாத்தீங்கன்னா காலையில சுடு தண்ணியில தான் நம்ம சாப்பிடணும். நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியில 2 ஸ்பூன் போட்டு 1/2 லெமன் புழிஞ்சு இந்த பொடியையும் நல்லா கலந்து குடிக்கணுங்க. இப்படி காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே குடிக்கணும். அதே மாதிரி நைட்டு குடிக்கணும் சாப்பிட்டு முடிச்சு நம்ம தூங்க போறப்ப. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட வெயிட் லாஸ் பயங்கரமா டிக்ரீஸ் ஆகுங்க. இதை யூஸ் பண்ண பிறகு நீங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து 1/2 kgன்றனால நான் மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. நம்ம மிக்சியில அரைச்சாலும் சரிங்க, நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சாலும் நம்ம அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெளியே வந்து ஆற வைக்கணுங்க. நம்ம சூடா வந்து அப்படியே பாக்ஸுக்குள்ள போட்டு வைக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தட்டுல போட்டு நான் காய வைக்க போறேங்க. ஏன்னா காய வச்சுட்டு நம்ம சலிச்சு எடுக்கணும். சலிச்சு எடுத்தாதான் நம்மளுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துட்டு அதை நான் லாஸ்டா சலிச்சு எடுக்கிறேன் பாருங்க. இப்ப இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டேங்க. இப்ப இதை வந்து நல்லா சலிச்சு எடுக்கணும். சலிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஒரு வடிகட்டி எடுத்து அதை வச்சுதான் சலிக்கிறேன். நீங்க சலடா இருந்துச்சுனாலும் அதை வச்சு சலிச்சிடுங்க. நான் வந்து இதுல நல்லா சலிச்சோம்னா நல்லா ஃபைன் பேஸ்டா வரும்ன்றதுக்காண்டி நான் இதை சூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறன்னு இருக்க பொடியெல்லாம் மேல நின்றுக்கிறோம். நம்மளுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிறது மட்டும் கீழே வரும்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சலிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோங்க. இந்த நல்லா சலிச்சதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டோம்னாங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட கஸ்டமர் கேட்டனால நம்ம பாக்ஸில் அனுப்பி கொரியர் அனுப்ப போகிறோங்க. இது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணுங்க. உங்களுக்கு வீடு தேடியே வெயிட் லாஸ் பொடி வந்துடும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.